என் இனிய தமிழ் மக்களே, மேடையிலே அமர்ந்திருக்கும் திரையுலக என் ரத்த சொந்தம் என்று சொல்லலாம் சாதனை தமிழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன வருத்தம், சீமான் பேசி முடித்து அதற்கப்புறம் நம்ம பேசும்போது எனக்கு என்னன்னா, இந்த சீமான் பேசும்போது அதை உள்வாங்கி அந்த ஈரத்தோடு நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டும் என்று நினைப்போம். வீட்டுக்கு போயும் நினைவோடு மறுபடியும் அதை திரும்பி திரும்பி யோசிக்க வேண்டிய நேரத்தில் பாரதிராஜா என்கின்ற ஒரு சின்ன மேலாடை அது அது ஒரு எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கு. ஏன்னா ஒரு அர்த்த புஷ்டியுள்ள விஷயம். அதில் நீங்கள் ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அவன் ஏதோ மேடைக்காக இந்த 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 ஒரு ஒப்புக்காக பேசுவார், உள்ளிருந்து பேசுகிறான், உண்மையை பேசியிருக்கிறான். அது உணர்வதற்கு முன்னால் பாரதி ராஜா பேசுகிறேனே என்கிற வருத்தம் மட்டும்தான். இருந்தாலும் சம்பிரதாயம் அது அழுத்தமாக சொல்லி இருக்கிறதுனால பாரதி ராஜா பேசி அதை அழிக்க முடியாது. அதனால் அதை நெஞ்சில் நிறுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக எனக்கு ரொம்ப காலங்கள் ரொம்ப இதாகிடுச்சு. அங்கே அவன் பேசும்போது எல்லாரும் பேசும்போது எனக்கு பயமாக இருந்தது. ரொம்ப வயசாகிடுச்சு, வயசாகிடுச்சு, அது வேற ஒத்துக்கிறது இல்லை. கலைஞனுக்கு தெர் நோ ஏஜ். கலைஞனுக்கு வயதே கிடையாது. இன்னும் 10 ஆண்டுகள் எனக்கு கொடுத்தா 10 ஆண்டுகளுக்கு இதை காட்டு சத்தமாக தான் பேசுவேன். ஒரு அற்புதமான உலகம், திரையுலகம் மாதிரி ஒரு அற்புதமான உலகம் கிடையவே கிடையாது. இன்னொரு ஜென்மம் எடுத்து வாங்கினா இன்னொரு ஜென்மத்திலும் திரையுலகில் இயக்குநராகத்தான் வருவேன். இல்லை நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக வருவீங்க, வேணவே வேணாம். இந்திய பிறந்த அது எங்கேயோ ஒரு இத்தாலியில் பிறந்தாலே சோல், இல்லை ஆப்பிரிக்காவில் இருந்த திரையுலகில் பிறந்து இயக்கணும். இதுதான். இன்னொரு ஜென்மத்தை பற்றி எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் இருந்தால் இன்னொரு ஜென்மம்னு இருந்தாலும் திரையுலகில் தான். ரொம்ப ராம்தாஸ் அழகாக பேசினா எனக்கு கஞ்சி கேட்கலாம். இவங்கெல்லாம் வருவதற்கு நான் காரணமாக இருந்திருக்கேங்கிறது ஒரு சின்ன இதுதான், பெருமைதான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டியை அந்த வேண்ட அந்த கதையில் எனக்கு தெரியும் இறக்கி விட்டாங்க. இதற்கப்புறம் நான் இவனை பார்த்து வியந்திருக்கேன். இன்றைக்கி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு கேரக்டர் பண்ணுறான். இட்ஸ் வெரி குட் ரைட்டர், பெரிய எழுத்தாளர், பெரிய டைரக்டர். அது என்ன அளவு அப்படியே மாறி மாறி நடிகனாகி இப்போ இந்த படத்தில் பார்த்தாங்க ஒரு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் எப்படி இருக்கணும், நல்லா அவன் பெல்ட்டு, அவன் பேச்சும் அன்பிலீவபிளாக இருக்கும். அவன் ஈரத்தோடு பேசினான். ஏன்னா நமக்கு சோறு போட்டது சினிமா, அது பெரிய விஷயங்க. இந்த நான் என்ன இருந்தாலும் எவ்வளோ தான் இருந்தாலும் கூப்பிட்டாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சினிமா சம்மந்தப்பட்டோம்னா மெல்ட் ஆகிடும். எங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, என்ன லண்டன் போய் பெரிய இதில் படிச்சுட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது. இந்த மண்ணையும் மக்களையும் இந்த மொழியையும் சார்ந்து படித்து அதுக்கு கதை சொல்லி மேலே வந்தவங்க. ஸோ சினிமாங்கிறது நம் பிளட்டோட ஊர்ன விஷயம், அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஜெகனை பற்றி ஜெகன் தான் எனக்கு ஜெகன் பழக்கத்தில் இவங்க குரூப்பில் இருக்கோம். அது விமர்சிக்கும்போது கூட சீமானால் ஒரு விமர்சனம், என் ஆளோட செருப்பை காணாமல். அவர் தான் இதையும் செய்திருக்கிறார். ஆக கலைக்கு பல பரிமாணங்கள் உண்டு. அதில் அந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெகன் யாருன்னு ஒரு நாள் வீதியில் என்னையா என் ஆள் செருப்பை காண சூப்பராக பண்ணியிருக்கான், ஏன்னு என் ஆள் செருப்பை என்னையா டைட்டில் சூப்பராக பண்ணியிருக்கானயா. ஏன்னா எவ்வளோ ஒரு காதலி என் ஆள் செருப்பை காணான்னு தேடிட்டு இது அற்புதமான கதைன்னு நினைச்சேன். நான் அந்த ட்ராவலில் போனேன். இவன் சமுதாய நோக்கிலே சிந்திக்கிறவன் சிவன். நாங்கள் கலைஞர்கள், எங்கள் பல்வேறு முகங்கள் உண்டு, எல்லாத்தையும் காட்டும். அதை சொன்னவன் தான் இதையும் சொல்லியிருக்கான். நான் எல்லாம் சொல்லுவேன், பாலிட்டிக்ஸும் சொல்லுவேன், கமர்ஷியலும் சொல்லியிருப்பேன், அழுத்தம் திருத்தம் மண்வாசனையும் சொல்லியிருப்பேன். எதையும் சொல்லணும்.
டைமென்ஷன் இருக்கிறவன் தான் கலைஞன். அது மாதிரி காமாட்சி அவனை வந்து எனக்கு ரொம்ப இப்போ ரீசன்ட் டேஸில் தான் பழக்கம். கொஞ்சம் தண்ணி சாப்பிடலாமா? அது 40 வருஷமாக மேடையேறி பேசுகிறேன், அப்பவும் நம்மளுக்கு இது விடலை பாருங்க. அது என்னன்னா, கீழே உட்கார்ந்து மேடை பார்த்து உட்கார்ந்து இப்போ என்ன பேசுகிறாருன்னு பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் மேடையில் இருக்கவனுக்கு சூரியது கூட யோசிக்கணும், எல்லாருக்கும் நம்மளே இருக்கவன் இப்போ சூரியவன் அப்புறம் சூரியல இப்படி வரும். பேசும்போதே எல்லா முகங்களும் ஒரு முகத்தை பார்த்துட்ருக்கு. அந்த அந்த இது இவ்வளவு காலம் கழிச்சு இன்னும் எனக்கு கடவுளே என்னை காப்பாற்ற அப்படின்னு பேசிட்டே இருப்பேன். அது என்னன்னா, எல்லா மனிதர்களும் உன்னை நோக்கும் பொழுது உனக்கு அங்கே ஒரு ஒரு ஜாக்கிரதை உணர்வும் ஒரு அது என்ன ஒரு நல்ல சொல்ல தெரியல, அவ்வளவு இதாக பேசணும், பொறுப்புணர்வு. அது மாதிரி மிக அவனுக்கு சுரேஷ் காமாட்சி இப்போ தான் தெரியும், கொஞ்ச நாளாக. எனக்கு பேரே என்னன்னா, இவனு இந்த சேரன் 2 பேரும் இந்த வாட்ஸ்அப்பில் பேசிக்குவாங்க. இந்த இதில் பார்த்தா, ஆமாம் காமாட்சி நீங்களா இது பண்ணி யார் அவன் சுரேஷ் காமாட்சி எங்கள் ப்ரொடியூசர் சார்னாங்க. அப்படியா சேரன் பதில் சொல்ல இவன் ஒரு பதில் சொல்ல இவங்க விளையாடிக்கிட்டே இருப்பானுங்க. அப்புறம் ஒரு நாள் நான் மெட்டியும் சுரேஷ் ப்ரொடியூசர், அவன் இந்த படம் பார்க்குற வரைக்கும் அவன் ஏதோ நல்லவன், நல்ல தயாரிப்பாளர். இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆனேன். நிஜமா நீ டைரக்ட் பண்ணியான்னு கேட்டேன். அப்புறம் தான் தெரியுது ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சிருக்கான். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சியா? ஐயோ ஐயோ, வர வர இந்த படத்தை பார்த்து மேலே இருக்க மரியாதை போய் வெரி குட் எல்லாரும் சொன்னாங்க. அவன் எங்கே பார்த்தாலும் பிரச்சனையை கிளப்பான். டேய், பிரச்சனையை கிளப்பாதவன் மனிதனே கிடையாது. என்ன கல்லா மண்ணா அப்படியே உட்கார. குற்றம் கண்ட இடத்தில் விரலை நீட்டணும். குரல் கொடுக்காதவன் மனித பிறவி இல்லை. எது குரல் விட? சும்மா குரல் கொடுக்குறான், அர்த்தத்தோடு விடலாம். அவன் ஒரு ஒன்று பேசுகிறான்னா அது விஷயத்தோடு. சமீப காலமாக அவன் பாட்டுக்கு அடி முழக்கம் விட்டுக்கிட்டே இருக்கான். எல்லா பிரச்சனையிலும் சரியாக இருக்கலாம். படம் இல்லைன்னு இப்படி ஒரு படம் எடுப்பானா? வேற ஏதோ நல்ல நாள் குத்துப்பாட்டு போடலாம், இதை போட்டு அதை போட்டு படம் எடுக்கலாம்ல. காட் இஸ் ஓன் ஒரு அவனுக்கு ஒரு சுயத்தன்மை இருக்கிறது. அதனால தான் மைக்கை பிடிச்சோன்னு பேசணும். பயப்படல. மடியில் கிணறு இருக்கா இல்லையே, அதனால தெளிவாக இருக்கிறான் சுரேஷ் காமாட்சி. ரொம்ப தெளிவாக இருக்கிறான். எதை பேசு என்ன ஆதாயம்? நீ ரொம்ப எல்லாரும் பேசுவ. ஆமாம், கிளற வேண்டும், இல்லைன்னா அது தெளிவடையாது. கிளறி உள்ளே என்ன இருக்குன்னு மட்டும் அது கீழே போகட்டும், கிளறி விடு. நீ பயப்படாத சுரேஷ். அவன் பயப்படவும் வேண்டாம். அவன் உயர மாதிரி அவன் ஓடி பிடிக்கலாம்னு பைக்கை பிடிச்சி கிளின்னு கிழிச்சிட்டு இருப்பான். என்னடா கிழிக்கிறாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கும். சும்மா இல்லை, ஒரு நியாயம் இருக்கும். அவன் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு படம் எடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப யாருக்கு ஜெகனுக்கு உண்மையிலே ரொம்ப நாளாக யோசிப்பேன். பாவப்பட்ட ஜனங்க போட்டு நிற்க வைக்கிறாங்களே இவங்க ரோடாக. இங்கேருந்து இன்னொரு 100 அடியில் ஒரு பொண்ணு, 100 அடியில் இன்னொரு ஆம்பளை, 100 அடி. பாவமாக இருக்கும். இவன் எப்போ வர்றான்னு தெரியாது. ஏதோ ஒரு தலைவர் அவர் வர்றார், இல்லை பொறுப்புள்ள ஒரு மந்திரின்னு வச்சுக்கோங்க. அது என்ன மந்திரி எல்லாமே அவன் நின்று சொரிஞ்சிக்கிட்டு தண்ணி குடிக்க போகலாமா வேணாமான்ட்டு கடைசி இந்த வண்டி வருது, சிகப்பு விளக்கு போட்டு வண்டி வந்தோன்னு டாக்கு அது வேறு வண்டியாக இருக்கும். அவங்க குடும்பம் கொடுமையானது. இதை சொல்ல முடியலன்னு நான் நினச்சதை நீ சொல்ல வச்சிருக்க அற்புதமாக சொல்லிடுறேன். அந்த பிள்ளை மேலே நம்ம ஒரு தனிப்பட்ட மனுஷு இந்த ஹோல் பிக்சரை சுரேஷ் காமாட்சி தூக்குறான் வேற, இந்த பொண்ணு தூக்கி சுமந்திருக்கா முழுக்க ஷீ கேரி இந்த பிக்சர். ரொம்ப ஆச்சரியம். ஒரு புதுமுகமா நீ ஃபேஸா பிரியங்காவா? பிரியங்கா ரொம்ப பார்த்தோன்னு பாவமாக இருந்துச்சு. லட்சணமாக வேற இருக்காளா? என்னடா இந்த பிள்ளைய போட்டு வெயிலில் சாலடிக்கிறாங்க, இது வேறு இப்படின்னு காலாட்டிக்கிட்டு இப்படின்னு இருக்கு. அதாவது சீனில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடலாம். ஒரு 10 சீனில்
ஒன்றுமே கிடையாது. ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு இந்த சுச்சுவேஷனை சொல்லி சொல்லி இவன் அந்த வந்த லாரி பேராகி போச்சு, இதுக்கு பொண்ணுகளும் கொண்டு போகணும். அட கடவுளை கொடுமையை நடிச்சு நாமளே சீட்டுக்கு முன்னாடி உட்காந்து சீக்கிரமா விடுங்கடா போண்டா நீ அப்படின்னு சொல்லலாமான்னு இருக்கும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா. வித்தவுட் டயலாக், எக்ஸ்பிரஷன் ஆன் த ஃபேஸ். ரொம்ப அதில் அவனுக்கு எப்படி இப்படி யோசித்தான்னு தெரியல. சுரேஷ்காக வச்சு இந்த பிள்ளை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். ஐ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, காட் பிளஸ் யூ. இன்னொன்று நீங்கள் தமிழச்சின்னு சொல்லிட்டேன். அது என்னென்னா உன்னை தப்பாக போட்டாங்க, சிறப்பாருங்க. இந்த நம்ம ஆளு பிள்ளைய பூரா பாவம், அவன் பாம்பே, கேரளா, எங்கேயோ கர்நாடகா எல்லாம் செக்கு. ஏன்னா அது அரை ட்ரௌசர் பண்ணாலும் போட்டுருவோம், இந்த இதுக்கு மேலே ஏற்றினாலும் ஏற்றிடும். அது வெள்ளை வெள்ளையாக கோதுமை கலரில் இருக்கும். நம்ம பிள்ளையும் போடாது. ஏன் வர மாட்டேங்குது நம்ம பிள்ளைய? டேய் இதுவரைக்கும் சடுகுடு ஆடுறதுக்கே யோசிக்குது இதுவரைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ஏற்றுவீங்க சினிமாக்காரங்க. எங்கள் பிள்ளையும் வராது. என்னன்னா அது அவள் தமிழச்சி வரமாட்டா. ரெண்டாவது கலர் உங்களுக்கு மோகம் அப்படி சிவப்பாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும். வெள்ளை கொடுமை. ஏன்னா எவ்வளவு டேலண்டட் பீப்புள் நம்மகிட்ட இருக்காங்க. கொஞ்சம் சொன்னால் வருங்க. முன்ன மாதிரி இல்லை ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. நவ் சிவிலைஸ்டு இண்டஸ்ட்ரி, நாகரிகமாக இருக்கு. ஆனால் நம்ம பிள்ளைய வந்தோடனே இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் தட்டா டுக்கா தாக்கெடுக்குன்னு இந்த 3 இன்ச்சுக்கு ட்ரௌசர் போட்டால் வருவாளாம். ஏதோ போட டான்ஸ் ஆடட்டும். தெர் இஸ் எ லிமிட். இஸ் அழகியல் கூட கொஞ்சம் தேர் ஷுட் பி லிமிட். வெரி ஆர்டிஸ்டிக்காக பண்ணுறோம்னு சொல்லி சில பண்ணுவோம், அது வேற. முழுக்க முழுக்க கலை நயத்தோடு தான் அதுக்குன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். அது ஒன் கைண்ட் ஆஃப் ஆர்ட். பட் ரொட்டீன் சினிமாவில் எல்லா சினிமாவிலையும் அதை பண்ணுன்னா அது ஒரு இதாக இருக்கு. ஒரு கிளாஸ் ஃபில்ம் ஆர்டிஸ்டிக்காக பண்ணியிருக்கோம். இது வியாபார நோக்கில் பண்ணலை, ஜனங்களும் பார்க்க போகிறதில்ல. இது வந்து ஒரு பெயிண்ட் பண்ணுறாரு, ரவிவர்மா பண்ணுறாரு அப்படின்னு இந்த சேலை அப்படி விட்டு கொஞ்சம் ஆஃப் இது விட்டு போகிறார். ஓகே குட். இதவே குருவிடாக வரைஞ்சி இன்னும் வேறு மாதிரி பண்ணால் அது மாதிரி இருக்க இடங்கள் நம்ம பிள்ளைங்க வரமாட்டாங்க. என்ன ஆனால் இனிமேல் வரலாம் தைரியமாக. 2 தமிழச்சி போட்டிருக்கு. இதுவும் தமிழ் தான், இதுவும் கலராக இருக்கு. நான் ஒன்று அறிமுகம் பண்ணியிருக்கேன், ஓமில் கருப்பி. நான் முழுக்க பக்கா தமிழச்சி, ஆத்தூர்காரி ஒரு பொண்ணு, பக்கா தமிழச்சி, கருப்பாக இருப்பான், லட்சணமாக இருக்கும். கருப்புலையும் அழகு இருக்கு இல்லையா, லட்சணம். அது வேணும்னே போட்டேன். ஒத்தி போடு சோமா போட்டு ரதியாக்கினி ஊற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அதை போட்டோம். பையங்கள்லாம் தமிழ், இந்த பொண்ணுங்க மட்டும் அங்கேருந்து தான் வரும், வேறு வழியெல்லாம் போடுறது. அதை மாற்றுறேன். அதனால் தமிழச்சி உங்கள் 2 பேரும் இன்னொன்று வந்துட்டு இருக்கு, கவலைப்படாங்க. உங்கள் கலரில் கருப்பில் வரும், லட்சணம். முத்துராமன் நம்ம நடிகர், அவர் படத்தில் நடித்தேன் கூட. பாண்டிய நாடு தானே நீ நான் நடிச்சேன். நீங்கள் யாருங்க நீ இங்கே வேலை வாங்குறேன், இங்கே இல்லை சினிமாவில் எல்லாம் எங்கெங்கேயோ பிடிச்சி போட்டிருக்காங்க. படம் பிச்சுட்டாங்க. அந்த படத்துலேயும் சரி இதுலேயும் சரி. அந்த லுக்கை பாருங்கள், அவனுக்கு கொண்டுலாமான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேண்டியவன், நம்மளுக்கு வேண்டியவனை தான் படம் பார்க்குறான். நம்ம அந்த வண்டியில் உட்காந்து அவன் லுக்கு விட்டு அந்த மியூசியம் அந்த இவன் உதைக்கலாமா, அந்த அளவுக்கு இமேஜினேட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி உண்மையில். ஏன்னா நீ ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டாக இல்லை, எங்கேயோ வேலை பார்த்து டக்குன்னு உள்ள நுழைஞ்சிருக்க. அற்புதமாக பண்ணால் அப்படி ஒவ்வொருத்தராக நான் சொல்லிகிட்டே போக முடியுமா? ராம்தாஸ் சொல்லிட்டேன் உடனே ரொம்ப சொன்ன ஒரு மாதிரி ஆகிடும்டா. ஒரு ஈரமுள்ள அவனை மாதிரி நையாண்டி நக்கல் உலகத்தில் எவனும் பேச முடியாது. இன்னும் வேறு மாதிரி கொடுத்தா இன்னும் பேசுவான் அந்த மாதிரி. ஆனால் இவங்களை யாரையும் என் படத்தில் நான் போடல. பார்த்தீங்களா, எல்லோரும் எனக்கு வேண்டியவங்க. கிட்டத்தட்ட அந்த காலத்துலேருந்து போல போடுறதில்லை. அவங்க யோசி என்னன்னா எனக்கு அங்கே போகும்போதே வழியில் கிடக்கிறது எல்லாத்தையும் நடிக்க விட்டுருது. இன்னார் தான் வேணுங்கிறது. அது ஒரு அந்த இலக்கணத்தை உடைச்சேன். இவர் தான் நடிக்கணுங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத. கடைசியில் ரொம்ப நேரம் இதுக்கு மேலே இருந்தோம்னா நீங்கள் சீமான் பேசிய பேச்சுக்கு
ஒரு திரைப்பட சம்பந்தமாக ஒரு ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் சீமான் இதை பேச வேண்டிய அவசியம் என்ன? அது எந்த மேடையாக இருந்தாலும் சரி, தமிழன் அவன் அப்படிதான் பேசணும். இல்லை என்றால் மரத்து போச்சு. என்றைக்கு கட் அவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் என்கின்ற நாகரிகத்தை இந்த சினிமா அங்கீகரித்ததோ அன்றே நாம் அடிமுட்டாள்கள் ஆகிவிட்டோம். அதை குறைச்சிருந்தா, ஏன்னா அவர் முட்டாளாக இருக்கும் வரைக்கும் தான் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அவன் அறிவாளி ஆனால் நீ தோத்துருவ. ஸோ அவனை அடிபட்டது அதை உடைக்கணும். அந்த உணர்வு இருக்கே, இதை நான் பேசக்கூடாது, அவன் பேசிட்டோம். எந்த எந்த இது ஸ்டேட்டில் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொன்ன வாழு, எல்லாம் வியாபாரம் பண்ணுங்கள், சம்பாதிங்கள். நான் ஒரு கதை சொன்னேன்னா, ஒரே ஒரு சம்பவம். ஒரு பெரிய மீட்டிங் திருப்பூரில் ஒரு 10 பேர் பெண்கள் வந்தாங்க. அன்னைக்கு எனக்கு எரிச்சல், அதை ஓப்பனாகவும் சொல்ல மாட்டேன், பூடகமாக தான் சொல்ல முடியும். சொன்ன இன்னொரு மொழியில் பேசி, ஐயோ நாங்கள் உங்கள் ஃபேன் அப்படின்னாங்க. எந்த மொழியும் சொல்ல மாட்டேன். உங்கள் ஃபேன், வாங்க உட்காருங்க. என்ன பேட்செல்லாம் போட்டிருக்கீங்க? பெரிய கான்ஃபரன்ஸ். அப்படியா? மீட்டிங் என்ன? இல்லை, எலெக்ஷன் வருது இல்லைங்க. ஆமாம், அதில் 30% ஆஃப் த அசம்பிளி சீட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு போராடணும். என்ன? ஏன்னா வி இன்வெஸ்டட் லாட் இன் திஸ் கண்ட்ரி. நாங்கள் நிறைய இதில் முதலீடு போட்டிருக்கோம். அப்போ பிடிச்சதை பாருங்க, ஒரு தீ. கோயம்புத்தூரில் போட்டிருக்கோம், திருப்பூரில் போட்டிருக்கோம், அங்கே போட்டிருக்கோம். 30-40% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் அவர்ஸ் அப்படின்னாங்க. சிரிச்சுக்கிட்டே இட்லி சாப்பிட்டு நல்லா நைஸுங்க வந்தேன். எவ்வளோ கஷ்டம் இருக்கும் யோசிப்பாங்க. சொரணை கெட்டு போச்சு. நிறைய பட்டறை போட்டாங்க, பல பட்டறை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பல பட்டறை பூமின்னு சொல்லுவேன் தமிழ்நாடு. இது பல பட்டறைகள் போட்ட இடம், பல பட்டறை பூமி. சில பட்டறைகள் போயிருச்சு, சில பட்டறை போகல. வேணான்னு சொல்ல, இருங்க. காஃபி, அந்த காஃபி தான். நீ சர்க்கரை உள்ள கலந்துருக்கலாம். என் சர்க்கரை இல்லாமல் இந்த காஃபி இல்லை நீ பேசக்கூடாது. என் பால் இல்லாமல் இந்த காஃபி நீ பேசக்கூடாது. தமிழ் தான். யூ ஷுட் நாட் திங்க் தட் வி டிட் அப்படின்னு சொல்லாத. இது எங்க பூமி, எங்க மண்ணு. வேற எங்கேயாவது போய் பக்கத்து மாநிலத்தில் எங்கேயாவது ஒன்று வேணா திரையுலகம் சம்பந்தமா பிலிம் சேம்பர், தமிழ்நாடு பிலிம் சேம்பர் இருக்கா? தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, கர்நாடக வர்த்தக சபை வேற, ஆந்திரா வர்த்தக சபை வேற, கேரளாவில் வேற. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை. ஏன்டா தமிழ் வைக்க மாட்டீங்களா? அங்கே நடிகர்கள் அம்மா இருக்குல்ல, ஏன் தென்னிந்திய நடிகர் சங்கத்தை பேரை மாற்ற மாட்டீங்களா? 25 வருஷம் போராடுறல. என்ன சொன்னீங்க? பார்ப்போம். ஏன் அது என்ன கொடுமை? தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் போட ஒரு காலத்தில் சமஸ்தானமானது. நான் எல்லாம் குப்பை விட்டுனீங்க, போயிட்டீங்களா? அவங்கவுங்களுக்கு போயிடுச்சுல்ல. ஏன் அதை மாற்ற மாட்டேங்கிறீங்க? அப்ப உங்களுடைய உள்நோக்கத்தை உடைப்பது நாகரிகமா இல்லையா? எங்கள் தர்மமா இல்லையா? ஆயினால் சீமானை அனுமதிப்போம். நன்றி, வணக்கம்.